அறிவியல் முன்னறிய காலத்தில் ஆன்மீகம் என்ன பயனளிக்கின்றது, அதன் தேவைகள் என்ன ஐயா? அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சப்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலிருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. கடவுள் நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திடையே பல்வேறு இன சமுதாய வேறுபாடுகளை உண்டாக்குகின்றது. இதை பற்றிய உங்கள் கருத்து என்ன? கடவுள் நம்பிக்கை பல மனிதர்களை வேறுபடுத்தவே இல்லை. மனிதனுடைய மனம் கடவுளை வேறுபடுத்துச்சு. கடவுள் என்றது உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். கடவுளில் ஜாதி, மதம், இனம், ஒரு மதத்துக்கு சார்ந்ததோ ஒரு இனத்துக்கு சார்ந்ததோ கிடையாது. அது எந்த மதத்துக்கும் உறவு கொண்டதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனம் மதம் ஒன்று வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக பல மதங்களை தோற்றி வச்சுக்கின்னு அதுக்கு ஒவ்வொரு கடவுளை குறிப்பிட்டுன்னுக்கிறான். இதை தான் பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பதில். என்ன சாமி, நீங்கள் முருகர் தான் கடவுள்ன்றீங்க, மற்றவங்கெல்லாம் சிவன் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் அம்பாள் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் மகாவிஷ்ணு கடவுள்ன்றாரு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொன்னார், அண்டமா யவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள். அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். ஐயா, பித்ருக்கள் தோஷம் உண்மையா? அதுக்கு என்ன தான் தீர்வு? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது பிறந்து இறந்த உடனே மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா? அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா நான் இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத இது சொல்கிறாங்க. இது இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்பட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத. அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாமிய மதத்திலோ அந்த சம்பிரதாயம் இல்லையே. அந்த சம்பிரதாயம் இல்லை. முஸ்லீம் மதத்தில் அது அவங்க சர்ச் மசூதிக்கு போகிறது இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வச்சுன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்க. அவங்க மதத்துக்கு அது சரின்னு வச்சா, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொருத்தரும் சரின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக மதத்தை தாண்டி சிந்தித்தால் உண்மை தெரியும்.
மதத்துக்குள்ளே நிற்கும்போது நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அவர் செய்கிறது சரின்னு சொல்லுவார். ஆனால் இது 3 பேரையும் கடந்து ஒரு பொதுவான நோக்கத்தை எடுத்து பாருங்கள், உண்மை புரியும். யோகியர் மற்றும் ஞானியர்களை தவிர, உங்களை போன்ற யோகியர்களை தவிர மனிதர்கள் இறந்த பின் பாடி ஆயிடுகிறார்களே, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறேன். பேர் மாறி போகும். அதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கிளாஸில் சொன்னேன் நான். மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வந்து வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, இந்த 3க்குள்ளவே திரும்பி வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சே, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணம் ஆயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாக்க, சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க வீட்டில் சொல்லுவாங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை அந்த குளிச்சுட்டு வரணும், நம்ம பர்சில் உள்ள பணத்தை தவிர எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில் நினைச்சிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது. சரி, இது தொடக்குன்றது என்ன இல்லை, இது சிலர் தவறாக புரிஞ்சுக்கின்னுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் பண்ணுது, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. அதாவது பேய் பிசாசு என்று சொல்லுகின்றார்களே, சரி, அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டான், அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பை, கருமந்தீராதே அகப்பைன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணிட்டுனா பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது, ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்று உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை. ஆகிடும். இந்து மதம் என்பதை பற்றி சொல்லுங்கள். சரி, அதை ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களா? சரி,
இந்து மதம் அப்படின்றது என்ன அர்த்தம்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்துன்றது யாருக்கும் சொந்தமானதில்லை. இந்துன்னா சந்திரன் அர்த்தம். ஏன் இந்துன்னா சந்திரன்? ஒரு காலத்தில் ராமர் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சூரிய வம்சம்னு வச்சுருப்பாங்க இல்லையா? பரிஷித்து மன்னன் பீரியடில் தான் சந்திர வம்சம்னு வந்தது, இந்து மதம்னு வந்தது. ஏன் இந்த இந்து மதம்னு வந்தது? இந்துன்னு ஏன் வச்சுக்கணும் இதை அப்படின்னா, உலகத்தில் சூரியன் சந்திரன் ரெண்டும் வேணும். சூரியன் மட்டும் காஞ்சா பூமி சுக்கு நுதுரா செதறி போயிடும். அப்போது அந்த வெப்பத்தை சரி கட்டுறதுக்கு சந்திரன் வேணும். அப்போ சூரிய வெப்பத்தில் நம்ம தவிக்கிறோம். அந்த நம்ம உடலுக்கு குளிர்ச்சி வேணும்னா சந்திரன் வேணும். அப்போ இந்த பூமிக்கு ரெண்டும் தேவைப்படுது. தேவைப்பட்டாலும் மனுஷனுக்கு சுகம் எதில் கிடைக்குது அப்படின்னா சந்திரன்கிட்டேருந்து கிடைக்குது. அப்போ மனிதனை வாழ வைக்கிறது சந்திரன். அப்போ எது நமக்கு நன்மை செய்தோ அதை வாழ்த்துறோம், அது மதமாக ஆக்கிக்கணும். அதனால் இந்து மதம், இந்து மதம்னா யாருக்கும் சொந்தமானதில்லை, உலகத்துக்கே சொந்தம். எல்லா மதமும் அதை தான் கும்பிடுது. முஸ்லீம் மதமும் அதை தான் இந்து மதம் கும்பிட்டுங்குது. அதனால் இந்துன்னா சந்திரன் அர்த்தம். யாருக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய மதம் இல்லை. அதனால தான் சொன்னேன், மதத்துக்கு தாண்டுங்க, கடவுள் அறிவிங்க. மதத்துக்குள்ளே நின்னா கடவுள் அறிய முடியாதுன்னு சொன்னேன். மாதா பிதா குரு வணக்கம் சரி தற்போதைய காலத்தில் குறைந்து கொண்டே வருகின்றது. சரி. இந்த மாதா பிதா குரு வணக்கம் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றதா? சரி, இன்னைய நிலைமையில் அது இல்லை. ஏன்னா பழங்காலத்துலலாம் தாயை தெய்வமாகவும் தகப்பனை தெய்வமாகவும் வழிபட்டாங்க. அதே நேரத்தில் தாயும் தகப்பனும், தகப்பன் போய் எங்கேயோ 4 ரூபாய் சம்பாரிச்சுன்னு அந்த தாய்கிட்ட கொடுத்தா அந்த தாய் அந்த குழந்தைங்கள ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்தா. ஆனால் அது காலப்போக்கில் மாறி இன்றைக்கி எல்லா தாய்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தாய் பாசம் என்னன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அது தெரியாமையே அவங்க ஆயா வச்சு வளர்க்குறது, இல்லை ஒரு ஹாஸ்டலில் விட்டுறது, இது மாதிரி வளர்க்கும் போது தாய் மேலேயும் தகப்பன் மேலேயும் பாசம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு போயிடுச்சு. இந்த பாசம் இல்லாத போனதில் இந்த தாய்க்கு பாசம் இருந்தாலும் பணம் மேலே இருக்கிற பாசம் பழைய மேலே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் 2 பேருடைய உறவுகள் துண்டிக்கப்படுது. இது என்ன ஆகுதுன்னா, இளமையில் அப்படியே உறவாடிக்கின்னு இருந்தாலும் முதுமை வரும்போது அந்த தாயும் தகப்பனையும் இந்த பிள்ளைகள் அவாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடிப்படை பேஸ் எங்கேருந்து உருவாகுதுன்னா தாய்கிட்டவும் தகப்பங்கிட்ட இருந்து தான் உருவாகுது, பிள்ளைங்க கிட்டேருந்து உருவாகல. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்கூலில் எட்டு போய் சேர்க்குறீங்க, ஒரு 5 வயசு குழந்தை, அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன ஜாதி நம்மன்னு தெரியாது. ஆனால் ஸ்கூலுக்கு போன உடனே அங்கே என்ன ஜாதின்னு கேட்குறான். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ எங்கேருந்து உருவாகுது? ஸ்கூல்லேருந்தே ஜாதி உருவாகுது, குழந்தைகிட்டேருந்து உருவாகலை. அதே மாதிரி இந்த வெறுப்பு உணர்ச்சி எங்கேருந்து உருவாகுது? தாய்கிட்ட தகப்பங்கிட்டேருந்தே உருவாகுது, பிள்ளைங்க கிட்ட உருவாகலை. ஆனால் பிற்காலத்தில் அது பிள்ளைங்களுக்கே உருவாகி போகுது. அதனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இன்றைக்கி அநாத ஆசிரமங்களில் எத்தனையோ தாய்மார்கள் போய் அவஸ்தைப்படுறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணியும் அந்த தாய்ங்களுக்கு அந்த பிள்ளைங்க உதவாத போகிறது காரணம் தாய்களே தகப்பன்களே காரணம். மனிதர்கள் எல்லாம் இன்பம் தேடித்தான் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள். இயற்கையே அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கி வாழ்வதால் மனித மனம் மகிழுமா? எடுத்த பிறவியின் பயன் கிட்டுமா? இன்பமடையாமல் இறக்கும் ஒருவன் தீமை தரும் ஆவியாவான் என்பது உண்மையா? மனித இனம் இன்பத்துக்காக தான் பிறந்தது, இன்பத்துக்காக தான் வளர்ந்துக்கணுங்குது, இன்பத்துக்காக தான் வாழுது. திருமணம்ன்றதை தனக்கு யாரோ ஒரு பெண்ணை போய் எதுக்கு திருமணம் செய்கிறோம்? தனக்கு உடல் இன்பம் வேணும், தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்கு தான், அந்த இன்பத்துக்காக தான் இந்த திருமணமே நடக்குது. அப்போது இன்பம் இல்லாத உலகத்தில் ஒரு வாழ்வே கிடையாது. இன்பம் இல்லாத வாழ்வு எதுன்னா பணம் தான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இன்பம் வருது. எப்படி இன்பம் வருது? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தா இன்பம் வருது, அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா இன்பம் வருது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிச்சதுன்னா ஒரு இன்பம் வருது. எல்லாமே உலகத்தில் இன்பம். இந்த இன்பம் இக இன்பம் பேர். இதுலேயே பற இன்பம்னு ஒன்றுக்குது. இன்பம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு பூர்வமாக உறவு கொள்ளும்போது உடல் உணர்வு இன்பம் கிடைக்குது. இதே இன்பம் ஞானிகளுக்கு நீங்கள் கேட்குறது புரியுது. இதில் போகும்போது இது இன்பம் இல்லையான்னு. யார் சொன்னது இன்பம் இல்லைன்னு? குண்டலின்ற பராசக்தி இருக்குது உடலில், கீழே இடுப்பில். சிவம் உச்சியில் இருக்குது. இந்த பராசக்தி போய் அந்த சிவத்தோடு இணையும் போது 2 பேரும் புணரல் பண்ணும்போது அந்த மகானுக்கும் இன்பம். ஆனால் அந்த இன்பம் பேரின்பம். இந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறது சிற்றின்பம். அப்போ பேரின்பம்ன்றது மகான். அதுக்காக அவங்க இவ்வளோ நாள் பாடுபட்டான்.
சிற்றின்பம்ன்றது பணத்தை செலவு பண்ணி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி ஒரு வீடை கட்டினா இன்பம், ஒரு குழந்தை பெற்ற இன்பம், ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணா இன்பம், இதெல்லாம் சிற்றின்பத்தில் சாரும், அது பேரின்பத்தில் சாரும். கர்ம வினைகளை ஒருவன் சந்தித்தே ஆக வேண்டுமென்றால், தலைவிதிப்படித்தான் எதுவும் நடக்க வேண்டுமென்றால், கடவுள் வழிபாடு எதற்காக? ஒரு ஊனமற்றவன் இருக்கிறான், அவனுக்கு இயற்கையில் ஏதோ ஒரு அடிபட்டு போச்சு, அவனுக்கு கால் விண்ணமாகி போச்சு, அவன் ஊனமற்றவனாகிறான். அப்போ யார்கிட்ட போனால் அது சரியாகும்? ஒரு டாக்டர்கிட்ட போனால் தான் அது சரியாகும். அப்போது டாக்டர் ஊனமற்றத்துக்கு ஒரு நோய்க்கு எப்படி டாக்டரை தேடுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய தலைவிதியை நிர்ணயிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் இறை வழிபாடு அவசியப்படுது. அவசியப்படும் போது தான் உன்னுடைய மனம் மாறுது, உன்னுடைய செயல் மாறுது, உன்னுடைய பிறப்பும் சுத்த பிறப்பாக மாற்றப்படுது. அதனால் இறை வழிபாடு ரொம்ப அவசியம். அதால் மட்டும்தான் அந்த விதியை மாற்ற முடிய ஆற்றல் உண்டு. வேறு மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. மனுஷனுக்கு மதி இருக்குது. பிறப்புன்றது விதி, இறப்புன்றது விதி, இடையில் செயல் புரிகிறது மதி. அப்போது எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரம்பமாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த விதி ஆரம்பிக்குது, விதி முடிக்குது, மதின்றது இடையில் வாழுது. இந்த மதியை வச்சு தான் இந்த விதியை அழிக்கணும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மகானெல்லாம் இறைவனை தேடணும். அப்போ மறுபிறப்பு இல்லாத ஆற்றல் எதில் கிடைச்சதுன்னா அந்த விதியை ஜெயிக்கிற ஆற்றல் மதிக்கு உண்டு. மதி எங்கே போனால் ஜெயிக்கும் அப்படின்னா இறைவன்கிட்ட போனால் தான் ஜெயிக்கும். அதனால் இறை வழிபாடு அவசியம். கஷ்டப்பட வேண்டியதிலிருந்து விலக்கு இல்லை என்றால் அது தேவையில்லாத கடவுள் வழிபாடு எதற்காக நமக்கு வேண்டும்? கஷ்டப்படாமல் பிறப்பே கிடையாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து குழந்தை வருது, அது சந்தோஷத்துக்காக தாய் குழந்தையை பெற்றுக்கிறா. ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளோ துன்பத்தை கொடுத்து அந்த குழந்தை வெளியே வருது. அப்போது இன்பம் எதில் இருக்குது அப்படின்னா கஷ்டத்தில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த குழந்தை வரும்போது எவ்வளோ துன்பப்பட்டு வெளியே வருது, அப்போ தானே இது வாழ முடியும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பப்பட்டதால் இன்பம் கிடைக்கும். இது கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவன் மன சம்மந்தப்பட்டது தான். ஒருத்தன் சந்தோஷமாகறான், காசே இல்லை. ஒருத்தர் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறான், நிம்மதியே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இவன் மனம் சம்மந்தப்பட்டது. இதுக்கு இறைவ வழிபாட்டில் தவறே கிடையாது. இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது தெரியாமல் நம்ம இறைவன் மேலே போய் சொல்லின்னுக்கிறோம். அதை அறியணும்னா நம்ம யோசித்தோம்னா நமக்கு உண்மை புரிய வரும். ஊழ்வினை பயனை பற்றி சொல்லுங்களேன். உள்வினைன்றது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அந்த உள்வினைன்றது இப்போ நம்ம பிறந்திருக்கிறோம், இப்போ ஒரு அடையாளமாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செயல்கள் செய்கிறோம். அந்த செயல்கள்னால் பல பேருக்கு பல நன்மைகளை சிலர் செய்கிறான், பல பேருக்கு பல தீமைகளை செய்து இவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். அப்போது நன்மைகளை செய்தவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது, தீமைகள் செய்த அவனுக்கு ஏற்ற வினைகள் கிடைக்குது. ஆனால் இந்த பிரிவில் நன்மை செய்தவனை விட தீமை செய்தவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தான் எதை பற்றியுமே கவலை இல்லையே, அதனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால் நன்மை செய்கிறவன் எல்லாத்தையும் யோசிப்பான், அதனால் அவன் நல்லா இருக்க முடியாது. ஆனால் இது பிறப்பினுடைய பயனாக மறுபடியும் இவன் நல்லவன் நன்மை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் நல்லா இருப்பான். தீமையை செய்தவன் பிறந்தான்னா வாழ்க்கையில் கண் இல்லாத, கால் இல்லாத, காது இல்லாத, இப்படியெல்லாம் பிறப்பு தோணும். இது எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா உன் நினைவால் நீ செய்துக்கின முற்பயனு இப்போ விளைஞ்சது. அது அதனால் வந்த வினைகள், அதனால் ஊழ்வினை, முன்வினை. தாய் நல்ல தாயாக இருப்பாள், நல்ல தகப்பனாக இருப்பான், புள்ள கெட்டவனாக இருப்பான். இது எப்படி வந்தது அப்படின்னா ஆன்மாவாகப்பட்டது நல்ல ஆன்மாவாக இருந்தால் அது நல்ல பிள்ளையாக இருக்கும். ஆன்மாவாகப்பட்டது பாவத்தை பண்ண ஆன்மாவாக இருந்தால் ரெண்டு தாயும் தகப்பன் நல்லவங்களாக இருந்தாலும் புள்ள கெட்டவனாக மாறி போகுது. அதனால் உள்வினை ஏற்படுது. அதனால் உள்வினை பயன் நம்ம செய்தது நமக்கு உலகத்தில் கிடைக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கணும், உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்தோம்னா நம்ம அடுத்த பிரிவில் நல்லா இருக்கலாம். இதை நினச்சி பயணம் பண்ணோம்னா தீமை செய்யாத விலகிடுவோம். இதுதான் உள்வினையின் பயன். இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, இது சொல்கிறாங்க. இது இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா. ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா, எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. பேர் மாறி. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்ததுன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை. அந்த சக்கரங்கள்ன்றது கடவுளினுடைய அம்சங்கள், அங்கே பாவமே போகாது.
கர்மாவே போகாது, மனசுக்கு தான் வரும். மூலாதாரம் அப்படின்னா அம்பாளுன்னு அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். அதுக்கு மூலாதாரம் என்னன்னா விந்து பையன்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலின்னு அர்த்தம். மூலாதாரம் என்னன்னா குண்டலி பாம்புன்னு அர்த்தம். அந்த பாம்பு எப்படி இருக்குதுன்னா, நம்ம முழிக்கும் போது அது தூங்கிக்கினுக்குது, அது முழிக்கும் போது நம்ம தூங்கிடுறோம். இது மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகள். அப்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த பாம்பை எப்படி எழுப்ப முடியும்? மூலாதாரத்தில் இருக்கிற பாம்பை நம்ம எப்படி எழுப்ப முடியும்? ஒரு கொம்பு எடுத்து அடிச்சு எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி ஊற்றி எழுப்ப முடியுமா? இல்லை தண்ணி தெளித்து எழுப்ப முடியுமான்னா எழுப்ப முடியாது. அப்போது நம்ம பிராண காற்றை உள்ளடக்கி ஊதும்போது அந்த பாம்பனுடைய தலையில் அந்த காற்று போய் படுது, படும்போது அது முழிக்குது. அப்போது நீயும் முழிச்சுங்கிற, அதுவும் முழிச்சுங்குது. இந்த ரெண்டும் முழிக்கும் போது ஞானம் கிடைக்குது. நீ தூங்கி அது முழிச்சுன்னுக்கும் போது தூக்கம் வருது, நீ முழிச்சுக்கின்னு அது தூங்கும் போது உலகம் தெரியுது. ஆனால் ரெண்டு பேரும் முழிக்கும் போது ஞானம் தெரியுது. இந்த ரெண்டு பேரும் முழிக்கிறதுக்கு தான் அந்த மூலாதார சக்திக்கு அந்த பிராண காற்றை செலுத்தணும். அது ஓம்ன்ற பிராண காத்தா இருக்கணும். ஓம்னா என்ன? அகார உகாரம் மகாரம். அகார உகாரம் மகாரம்னா என்ன? அகாரம்னா அம்பாள், மகாரம்னா விஷ்ணு, உகாரம்னா சிவம். இந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்தால் தான் மனிதன் கடவுளாக மாற முடியும். அதுக்காக அந்த மூலாதாரம். அடுத்தது மணிப்பூரகம், பிரம்மா. மூலாதாரம் சூதிஷ்டானம். சூதிஷ்டானம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேற இடம். உலகத்தில் கையில் கால் இருக்குது, தலை இருக்குது, எதுக்காவது உயிர்நிலைன்னு பேர் இருக்குதா? ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு தான் உயிர்நிலைன்னு பேர். ஒன்றுக்கு போகிறதுக்கு தான் இருக்குது அது, ஆனால் அதுக்கு பேர் உயிர்நிலைன்னு பேர். ஏன்னா மனிதனுக்கு உயிர்ன்றதே விந்து. அந்த விந்து வெளியேற இடம் அந்த உயிர்நிலை. அந்த விந்து உலகத்தில் வெளியேறுச்சுன்னா ஜனத்தொகை பெருக்கலாம், சொந்த பந்தங்கள் பெருக்கலாம், உருவங்கள் வளரலாம். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை அடையலாம். அதனால் அகஸ்தியர் சொல்கிறார், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாய். அப்போது இந்த விந்தை வெளியே விடாமல் உள்ள அடக்கி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அது அறியாமை. அது இப்போ ஒரு ஊரில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல தண்ணி மொண்டுக்குனே இருந்தால் தான் சுரக்கிற தண்ணி நல்லா இருக்கும். முள்ளலெல்லாம் அதுக்கு தண்ணி அப்படியே இருக்கட்டோன்னா அது பாழடைஞ்சு போயிடும். அப்போ அது பாழடையக்கூடாது. அது மாதிரி பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சிக்கிறேன்னு நோயை உண்டாக்கிறாங்க நிறைய பேர், வழி தெரியாது. அது ஒரு குரு கிட்ட போய் அது மேலே ஒன்று ஏறிடணும், இல்லை வெளியேறிடணும். மேலே ஏறினாலும் ஆபத்து இல்லை, வெளியேறினாலும் ஆபத்து இல்லை. ஆனால் உள்ளவே ஒரு இடத்துல அது தங்க வச்சு ஏற்ற தெரியாமல் வச்சுருந்தா அதுவே நோயாக மாறிடும். அது மாதிரி நிறைய பேர் ஆய்ப்பு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி செயல்கள் இருக்கக்கூடாது. அதுக்காக அந்த விந்து தேவைப்படுது. அது சுதிஷ்டானம். மணிப்பூரகம் நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, நமக்கு தேவையான பலம், இத்தனையும் உணவுல இருந்து தான் கிடைக்குது. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுளால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்மளை உலகத்தில் காப்பாற்றினுக்கிறது உணவு தான். அப்போ உணவே கடவுளாகுது. அந்த உணவை பதப்படுத்துது அந்த வயிறு, மணிப்பூரகம்ன்ற இடம். அந்த மணிப்பூரகம்ன்றதுல உணவை பயன்படுத்தி ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்தாகவும் மாற்றுது. கழிவு பொருளை வெளியே தள்ளிட்டு தேவையான பொருளை உள்ளே வச்சுது. இதனுடைய வேலை மகாவிஷ்ணு. இப்போ இந்த மிஷினெல்லாம் ஓடணும்னா அதுக்கு சூடு வேணும், கரண்ட் வேணும், அதுக்கு இருதயம் வேணும். அதனால் மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அந்த இருதயம் சூடு கொடுக்குற இடத்துக்கு அநாகதம்னு பேர். அந்த அநாகதத்தினுடைய செயல் என்னன்னா ரத்தம், காற்று, இது ரெண்டையும் கலந்து ஏற்றுது உடம்புல. கெட்ட ரத்தத்தை வலிக்குது, அதை கழித்து தள்ளிடுது. நல்ல ரத்தத்தை ஏற்றி உடல் முழுக்க பரவுது. அந்த சூடும் காற்றும் இல்லைன்னா ரத்தம் பாயாது, அப்படியே நின்று கட்டி போயிட்டோம். அதனால் அநாகதம்ன்றது உடல் முழுக்க மூளை வரைக்கும் அந்த ரத்தத்தை பாய்ச்சும் பண்ணுது. அதனால் அநாகதம் முக்கியம். நெருப்பு பகுதி அது. காற்று பகுதி தொண்டைக்குழி, விசுத்தின்னு பேர். இந்த காற்று இல்லைன்னா நமக்கு மூச்சே இல்லை, மூச்சு இல்லைன்னா உடலுக்கு சூடே இல்லை. அப்போ உடலுக்கு சூடே இல்லைன்னா நீரே தேவைப்படாது. அப்போ இது அத்தனையும் சேர்த்து செய்கிறது அந்த மூச்சு, விசுத்தின்ற பேர். ஆக்ஞை, அது சுழுமுனை. அந்த சுழுமுனையில் இந்த தொண்டைக்குழியோட ஓடிங்கிற காற்றை
முதுகுத்தண்டு வழியாக பின்பக்கமாக ஏற்றி அந்த சுழியில் அதான் சரங்குத்தின்னு பேர். அது சரங்குத்தின்னா வெளியெல்லாம் போய் குத்தக்கூடாது, உள்ளே குத்தம். சரம்னா உயிர் மூச்சு. அதை எடுத்துன்னு போய் புருவத்தில் குத்தும்போது பதி அதுக்கு பேர். அந்த பதி திறந்தால் கடவுளை பார்க்கலாம். இதை தான் இயேசுநாதர் சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அதை மூச்சு ஏற்றுமா இங்கே தட்டினீன்னா அது திறக்கும். திறந்தா இறைவன் தெரிவான். நீ தேவையானது இறைவன்கிட்ட கேட்கலான்னு. ஊரா மட்டும் ஊட்டக்க தட்டுறதில்லை. அது மாதிரி இந்த 6 ஆதார சக்கரங்கள் இந்த மாதிரி. இது 6ம் மனிதனுக்குள்ளே கட்டுப்பட்டது. ஆனால் மனித நிலை தாண்டி சகசாரம். சகசிராரம் போனீங்கன்னா மனித நிலை மறந்து போய் இறைநிலைக்கு போயிடுவேன். அப்போ மனிதர்கள் எல்லாம் தெரியும் உனக்கு அந்த இது இருக்காது, பாசம், உணர்வுகள், பழக்கம் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேங்க. சகசிராரத்தினுடைய நிலை கடவுள் நிலை. போதுமா? சரி, ரொம்ப சந்தோஷம். இது ஏறுதல் பூரகம் ஈரெட்டு அப்படின்னு பேர். ஈரெட்டு நான் எவ்வளோ ஆச்சு? ஈரெட்டு 16. 16 ஆச்சு. 16 1 2 3 4 5ன்னு 16 என்ற வரைக்கும் மூச்சை வலிச்சுக்கினே இருக்கணும். 64 என்ற வரைக்கும் நிறுத்தணும். இதுக்கு பேர் கும்பகம். வலிச்ச மூச்சு 16 வலிச்சு அதை 4 பாகமாக்கணும். 4 16 எவ்வளோ ஆச்சு? 64 ஆச்சு. 64 என்ற வரைக்கும் நிறுத்தி வைக்கணும் அந்த வலிச்ச மூச்சு. திருப்பி 32 என்ற வரைக்கும் நிறுத்தி வச்ச மூச்சை மொல்லமாக விடணும். புஷ்ஷுன்னு விடக்கூடாது, மொல்லமாக விடணும். இது நாடி சுத்திகரிப்பு. பிராணனை சுத்திப்படுத்தும். நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும், ரத்தம் தூய்மையாகும். ஆனால் இந்த நான் சொன்ன 16ன்னு வலிச்சிங்கன்னா தர்ண பேதி வச்சுட்டோம். நேராக போய் ஒரே நாளைக்கு உட்காந்து 16 நான் வலிக்கிற குரு சொல்லிட்டாரு, 16 32 நான் 64 நீட்டு அப்படின்னு வலிச்சா தர்ண பேதி வச்சு நம்மளை கொள்ளும். இதை எப்படி பண்ணணும்? இன்னைக்கு 2 வலிக்கணும், நாளைக்கு 4 வலிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணுமே தவிர எடுத்த உடனே மொத்தமாக செய்தோம்னா ஆபத்து நமக்கு வரும். இது நாடி சுத்திகரிப்பு சாமி. பழாணையம் பேர் இருக்குது. சொல்லும். இது சாதாரண பாமர எல்லாரும் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம், ஒரு நோயாளியும் செய்யலாம். இல்லை ஒரு குருவோட துணையோட செய்யணுமா? இல்லை குருவோட துணையோட செய்தால் சேஃப்டி. ஏன்னா இப்போ சொன்ன இல்லை, நான் சொல்லிட்டேன் 64. இது இவர் திருமூலர் சொல்றாரு, இது பூரகம், கும்பகம், ரோசகம் அப்படின்னு இது 3 பேர். இதுக்கு இந்த 3 பேர் திருமூலர் சொன்னாரு, நானும் சொன்னேன். நானும் சொன்னார்னு கேட்டுட்டு நீ செய்தின்னா ஆபத்தை உண்டாக்கிப்பேன். அப்போ குரு மூலியமா செய்யும் போது குரு சொல்வார், இன்னைக்கு 2 செய்ப்பா, நாளைக்கு 4 செய்ப்பா. அப்போ குரு சொல்லி கொடுக்குறாருல்ல, அதுக்கு ஒரு ஆள் ஓணும் இல்லை, அந்த ஆள் தான் குரு. ஔவையோட யோக சூத்திரம் பற்றி ஐயாவோட கருத்து என்ன சுவாமி? யோகம்ன்றதே ஒரு சூத்திரம் தான் சாமி. சூத்திரம்னா ரகசியம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சூத்திரம்னா ரகசியம். அதனால தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை என் ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு, இந்த சப்தம் இருக்குதே அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளோ அழகா சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்கு ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்தில். அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ, என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீ என் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும். இது 2யும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா? நம்மளால விட முடியலையே சொல்லுவ. மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளிய பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன்.
இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தாந்து இந்த உலகத்துல ரோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி. அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனால் அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா, உடலை மறந்துடுவான், அவன் உயிரை மட்டும் அது ஏக்கத்தை மட்டும் பார்த்து நினைப்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினச்சிப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுகிறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இந்த அவ்வை என்ன சொல்லுதுன்னா, இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா. நீ மனிதன், அதனால தான் சொல்லுது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இதுல கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா. நீ பிறந்தது இந்த பூமியில கடவுள் அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றதான் சாமி அந்த